இந்த லேக் இதெல்லாமே வந்து இது வந்து உப்பு லேக்கு, உப்பு அதிகமாக உள்ள ஒரு லேக், உப்பளமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பேக் வாட்டர்ஸாக இருந்த இடம் தான். இந்த கடப்பாக்கத்தில் இது இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கனாவே தெரியும், அமைதியான ஒரு சூழல் தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. படகு சவாரிகள் மட்டுமே இங்கே போயிட்டு இருப்பாங்க. பக்கிங்ஹாம் கால்வாயாக இருக்கட்டும், இந்த லேக்காக இருக்கட்டும், இந்த ஆலம்பரை ஃபோர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை பிரமிக்க வைக்கும். ஏன்னா வந்து இது 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு கோட்டை வந்து இன்னும் வந்து சிதிலமடைஞ்சும் வந்து இன்றைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மியமாக, ரொம்ப ஒரு பிரமிப்பூட்டுற இடமா இருக்கிறது வந்து இது ஒரு ஆச்சரியம். அதுவும் தமிழ்நாட்டில், சென்னையில் இவ்வளோ மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம் கிடைக்குது அப்படின்றது ரொம்பவே நிறைய பேருக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த இடம் கேனலையும், இந்த முகத்துவாரமும், இந்த லைட் ஹவுஸும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆலம்பரை ஃபோர்ட்டும் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வரணும். அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மன நிம்மதி கிடைக்கிற ஒரு இடம். பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கிற மகாத்மாக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிற ஒரு சமாதிக்கு போயிட்டு வந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் ஒரு பிரமிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ 17 ஏக்கர் காடை வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆலம்பாறை கோட்டையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முகலாயர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,